சித்திரவதை, அடிக்கிறது, முடி பிடிச்சி இழுக்கிறதுமா, தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டா நாங்க ஒண்ணு கூடுறத குடிக்கிறீன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுக்கு போகணும், பாத்ரூம் போகணும், உங்களை என்னாடி பாக்காத பாத்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அத்தனை பேரும் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளை இப்படியெல்லாம் அடிக்கிறாங்களே, நம்ம எதுவும் தொடலையே அப்படி ஊற்றி உக்காந்துக்கிடணும். கட்டணம் துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, சேலையெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடை அப்படி பிடிச்சிட்டு முழங்காலெல்லாம் உடஞ்சி போச்சு. பாவாடையோடே அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்க இருந்து போன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா, என்னதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் போன்ல அப்பெல்லாம் எஸ்டிடி புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்லது 93 அந்த மாதிரி டைம், செல்லு கிடையாது. அதனால புக் பண்ணி தான் பேசணும். அப்படி ட்ரங்கால் புக் பண்ணி இவர் அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம பிஎஸ்என்எல் அங்க இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுறாருன்னா இயல்பா அவங்க ஏதோ ஒண்ணு அப்ப ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு கொண்டிருந்த இந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரமா இருந்தது. மாச்சாத்தி சம்பவம் அமைச்சர் பேசுறாருன்னே அவங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணி அதுலதான் இதெல்லாம் வருது. இல்லைன்னா நமக்கு